கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்தின் முதலாவது ஓய்வு நாளிலேயே கர்த்தரை ஆராதிப்பதற்கு தேவன் கொடுத்ததான இந்த வாய்ப்புக்காக, மகா பெரிய ஸ்லாக்கியத்திற்காக, அநேகருக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தை நன்றி உள்ளவனாய் நன்றி நிறைந்த இதயத்தோடு தேவனை மகிமை செலுத்தும்படிக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். வாருங்கள், எல்லாரும் சேர்ந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். சில பாடல்களை பாடி அதற்கு முன்பாக ஒரு ஜபத்தோட கூட இந்த ஆராதனை நாம் ஆரம்பிக்கலாமா? எங்கள் அருமை தகப்பனே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எப்பொழுதெல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திற்கு நாங்கள் வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் உம்முடைய பலன் எங்களை ஆட்கொள்ளுகிறது. எப்பொழுதெல்லாம் உம்முடைய சன்னிதானத்துக்கு நாங்கள் வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் நீர் எங்களை தேடி வருகிற தேவனா இருக்கிற எங்கள் நடுவிலே ஆண்டவரே மனிதர்களுக்கு மத்தியிலே உலாவுகிறேன் என்று சொல்லி உடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. எங்கள் நடுவிலே இருக்கிற தேவனே, எங்களை நீர் ஆட்கொள்ளும், எங்களை நீர் வழி நடத்தும், எங்களை ஆண்டவரே உம்முடைய விருப்பத்தின்படி வணைந்து கொள்ளும். உமக்கு உகந்த ஆராதனை நாங்கள் ஏறெடுக்க எங்களுக்கு நீர் கிருபை தருவீராக. உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். இந்த ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவ பிரசன்னம் பூரணமாய் விளங்க உம்மை ஆண்டவரே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நீங்க கிரிய செய்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரிய செய்வீராக. இந்த வருகிற மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு மாதமாய் நீர் மாற்றித்தர போதுமானவராய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆண்டவரே எங்கள் ஆராதனையை ஏற்றுக்கொள்ளும், எங்களை ஏற்றுக்கொள்ளும். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சில பாடல்களை பாடி நாம் தேவனை மகிமை செலுத்தலாம். இருக்கிற இடத்திலேயே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரலோகத்தை பூமியில் அனுபவிக்க முடியும். என்னோடு சேர்ந்து நீங்கள் தேவனை ஆராதிக்கிற வேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவாராக. ஆமென், ஆமென். வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே. கண்களை தட்டி சொல்லுங்களேன் என் கூட சேர்ந்து. தந்தவரே நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்றச் செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். புதியவைகள் தோன்றச் செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய், ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய், குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். கேள்வி ஆண்டவரை பார்த்து தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா, புதிய
புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எங்கள் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை, மறுபடியும் நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எங்கள் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட, இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, எல்லா உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம்
உன்னை மீட்டுக் கொண்டு எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டு எனக்கே நீ சொந்தம் என்றார். கைகூறுவோம் கைகூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். கைகூறுவோம் கைகூறுவோம் கவலைகள் மறந்து கைகூறுவோம். கட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் கைகூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் கைகூறுவோம். அறிவு புகற்றுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகற்றுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். கைகூறுவோம் கைகூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். கைகூறுவோம் கைகூறுவோம் கவலைகள் மறந்து கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் கைகூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் கைகூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டார், அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டார், அவர் நம்மை விடுவிப்பாரே. கைகூறுவோம் கைகூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். கைகூறுவோம் கைகூறுவோம் கவலைகள் மறந்து கைகூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் கைகூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் கைகூறுவோம். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் இல்லத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் இல்லத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதா என்று தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதியா என்று குறைவே இல்லை. உம்மை பாடுவதா என்று தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினா என்று குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் தேவையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை உயர்த்துவதே உம்மை பாடுவதே எங்கள் தேவையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் தேவையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய்
உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. சுரிசு ஆத்மனே நம்மையா மேலேயே ದೇಶವಾ ಕದರಿಸಾ ಉಪಯೋಗಿಸು ಆತ್ಮನೇ. ಸುರಿಸು ಆತ್ಮನೇ ದೇಶವಾ ಕದರಿಸಾ ಉಪಯೋಗಿಸು ಆತ್ಮನೇ. ದೇಶದ ಎಲ್ಲೆಲ್ಲೂ ಜೀವನಾಗ್ನಿ ಉಕ್ಕಿ ಉರಿಯಲಯ್ಯ. ಸೈತಾನ ಕ್ರಿಯೆಗಳು ಪಾಪದ ಕಾರ್ಯಗಳು ಲಯವಾಗಿ ಹೋಗಲಯ್ಯ. ದೇಶದ ಎಲ್ಲೆಲ್ಲೂ ಉಜ್ಜೀವನಾಗ್ನಿ ಉಕ್ಕಿ ಉರಿಯಲಯ್ಯ. ಸೈತಾನ ಕ್ರಿಯೆಗಳು ಪಾಪದ ಕಾರ್ಯಗಳು ಲಯವಾಗಿ ಹೋಗಲಯ್ಯ. ಅಳಿಯುವ ದೇಶವ ಹೀಗಾಗಿ ಗೆಲ್ಲಲು ನನ್ನನ್ನು ಅಭಿಷೇಕಿಸು. ಅಳಿಯುವ ದೇಶವ ನಿನಗಾಗಿ ಗೆಲ್ಲಲು ನನ್ನನ್ನು ಅಭಿಷೇಕಿಸು. ನಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ಚಾಚಿ ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ ದೇವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಆಹ್ವಾನಿಸಿರುವ ಈ ವೇಳೆಯಲ್ಲಿ ಕೂಡ ಎಲ್ಲರೂ ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ನೋಡಿ ಈ ಮಾತನ್ನು ಕೇಳೋಣ. ಸುರಿಸು ಸುರಿಸು ಆತ್ಮನೇ, ನಮ್ಮಯ ಮೇಲೆ ನೀನು ಸುರಿಸುವ ಈ ಉಜ್ಜೀವನದ ಅಗ್ನಿ ಒಂದು ದೊಡ್ಡ ದೇವರೇ, ಒಂದು ದೊಡ್ಡ ಬದಲಾವಣೆಗಳನ್ನು ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ, ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಉಂಟಾಗಲು ಅಪ್ಪ ನಿಮ್ಮ ಉಜ್ಜೀವನ ಅಗ್ನಿಯನ್ನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಸುರಿಸು ದೇವರೇ, ನಮ್ಮ ಮೇಲೆ ಸುರಿಸು ದೇವರೇ. ಎಲ್ಲರೂ ಕೈಗಳನ್ನು ಚಾಚಿ ಹೇಳುವ ಸುರಿಸು ಆತ್ಮನೇ ನಮ್ಮಯ ಮೇಲೆ ದೇಶವ ಕದರಿಸ ನಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸುವ ಆತ್ಮನೇ. ದಾಹದಿಂದ ಬಂದಿದ್ದೇವಪ್ಪ, ದೊಡ್ಡ ಒಂದು ಬಾಯಾರಿಕೆ, ಆತ್ಮಗಳನ್ನು ಕುರಿತು ಒಂದು ದೊಡ್ಡ ಬಾಯಾರಿಕೆಯಾಗಿ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ ದೇವರೇ. ನಿಮ್ಮ ಅಭಿಷೇಕದಿಂದ ನಮ್ಮನ್ನು ತೃಪ್ತಿಗೊಳಿಸು. ನಿಮ್ಮ ಅಭಿಷೇಕದಿಂದ ನಮ್ಮಲ್ಲಿ ಜೀವ ದೇವರೇ, ಜೀವ ನದಿ ಉಕ್ಕಿ ಹರಿಯಳು. ನಮ್ಮನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಪ್ಪ, ನಮ್ಮನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸು, ನಮ್ಮನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸು. ಸಭೆಗಳು, ಎಲ್ಲಾ ಸಭೆಗಳು ಉಜ್ಜೀವನ ಹೊಂದಲಿ. ಎಲ್ಲ
ವಿಶ್ವಾಸಿಗಳು ದೇವರೇ ತಮ್ಮ ಜೀವಿತಗಳನ್ನು ಸೇವೆಗಾಗಿ ಅರ್ಪಿಸಲಿ. ಒಂದೊಂದು ವಿಶ್ವಾಸಿಗಳು ನೀನು ಕೊಟ್ಟಿರುವಂತ ದೇವರೇ ಆ ಆಜ್ಞೆಯನ್ನು ಕೈಕೊಳ್ಳಲು, ಆಜ್ಞೆಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಅದನ್ನು ಇಡೀ ದೇವರೇ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮವನ್ನು ದೇವರೇ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುವ ಮಕ್ಕಳಾಗಿ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಮಾಡಬೇಕಾಗಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ದೇವರೇ ನಾವು ವಿನಂತಿಸುತ್ತೇವೆ. ಕ್ರಿಯೆ ಮಾಡಬೇಕಾಗಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಿನಂತಿಸುತ್ತೇವೆ. ಹಾಗೆಯೇ ಮಾಡುವ ದೇವರಾಗಿದ್ದೀರಾ ಎಂದು ದೇವರೇ ನಾವು ಅರಿತಿದ್ದೇವೆ. ನಮ್ಮ ದೇವರೇ ಈ ಜೀವನದ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವ ಈ ದಿನಗಳಲ್ಲಿಯೇ ಒಂದು ದೊಡ್ಡ ಉಜ್ಜೀವನವನ್ನು ನಾವು ನೋಡಬೇಕೆಂದು ನಾವು ದೇವರೇ ನಮ್ಮ ಬಯಕೆಯಾಗಿದೆ. ಅದನ್ನು ನೀವು ನೆರವೇರಿಸುವ ದೇವರಾಗಿರುವುದರಿಂದ ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿ ಹೊಂದುತ್ತೇವೆ ನಮ್ಮ ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳ ತಂದೆಯೇ. ಆಮೆನ್, ಆಮೆನ್, ಆಮೆನ್. எட்டாவது மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உங்களை சந்திப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக கர்த்தரை துதிக்கிறோம். ಈ ಆಗಸ್ಟ್ ತಿಂಗಳಿನ 2ನೇ ತಾರೀಕು ಸಬ್ಬತ್ ದಿನದಂದು ನಿಮ್ಮನ್ನು ಸಂಧಿಸುವುದಕ್ಕೆ ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವಂತಹ ಒಳ್ಳೆಯ ಸಂದರ್ಭಕ್ಕಾಗಿ ಆತನನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ. ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து வருவது ஆண்டுடைய கிருபை அல்லாமல் சொந்த ஞானம், சொந்த பலன் இல்லவே இல்லை. ಪ್ರತಿಯೊಂದು ದಿನವೂ ನಾವು ದಿನಗಳನ್ನು ಕಳೆಯುವುದು ನಮ್ಮ ಸ್ವಂತ ಬುದ್ಧಿಯಿಂದ ಅಲ್ಲ, ಜ್ಞಾನದಿಂದ ಅಲ್ಲ, ದೇವರ ಕೃಪೆಯಿಂದ. இந்த சத்தத்தை கேட்கிற அருமை தேவ பிள்ளைகள், ஆண்டவர் மட்டும் நடத்தி வந்த அந்த நடத்துதலை தெளிவாய் உணர்ந்து இன்னும் கூடுதலாய் அவருடைய பிரசன்னத்துக்கு ஒப்பு கொடுக்க உங்களை ತಾಳ್ಮೆಯೋடு ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಈ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುವಂತ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಜನರೇ, ಇನ್ನು ನೀವು ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ಆತನಿಗಾಗಿ ಜೀವಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஒருவேளை நாம் ஆலயத்துக்கு வராமல் வீடுகளிலேயே தங்கி இருந்தாலும் எத்தனை பேர் தேவனுக்கு ஏற்றபடி வாழ்கிறோம், அவர் சத்தத்தை கேட்கிறோம், எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். ನಾವು ಆಲಯಕ್ಕೆ ಬಾರದೆ ಮನೆಯಲ್ಲೇ ಇದ್ದೇವೆ, ಆದರೆ ಎಷ್ಟು ಜನರು ಆತನ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ ಆತನಿಗೆ ತಕ್ಕಂತೆ ಜೀವಿಸುತ್ತೀರೋ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು. இந்த 4-5 மாதங்கள் தான் நாம் செய்தி கேட்கவில்லை. பல வருடங்களாக இந்த தேவனை குறித்தும் அவருடைய நடத்துதலை குறித்தும் நாம் நேரடியாக ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டு கிறிஸ்தவ ಅನುಭವத்துக்குள்ளே நாம் வளர்ந்திருக்கிறோம். ಈ 5 ತಿಂಗಳಿಂದ ಮಾತ್ರ ನೇರವಾಗಿ ನಾವು ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳುತ್ತಿಲ್ಲ, ಆದರೆ ಇಷ್ಟು ವರ್ಷಗಳಿಂದ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಕೇಳುತ್ತಿದ್ದೇವೆ. ஒரு தோல்வி வருவதின் காரணம் ஒரு வெற்றியை நோக்கி நாம் கடந்து செல்வதற்காக தான். ಒಂದು ಸೋಲು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರುವುದಾದರೆ ಜಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ. நேற்று 1ஆம் தேதி ஆண்டுடைய கிருபையினால் ஒரு செய்தியை நான் கொடுத்தேன். ನಿನ್ನೆ 1ನೇ ತಾರೀಕು ದೇವರ ಕೃಪೆಯಿಂದ ಒಂದು ಸಂದೇಶವನ್ನು ನೀಡಿದ್ದೇನೆ. தளர்ந்து போகாதிருங்கள், முன்னேறி செல்லுங்கள் என்பதுதான் அந்த செய்தியின் தலைப்பு. ಸೋತು ಹೋಗಬೇಡಿರಿ, ಮುಂದೆ ಸಾಗಿರಿ ಎಂಬುದಾಗಿ. இந்த மாதம் முழுவதும் முன்னேற்றத்தின் பாதை, முன்னேறி செல்வது எப்படி என்கிற காரியங்கள் வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் தியானிக்க இருக்கிறோம். ಈ ತಿಂಗಳೆಲ್ಲ ನಾವು ದೇವರ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ಮುಂದೆ ಸಾಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಧ್ಯಾನಿಸಲಿದ್ದೇವೆ. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் படிக்கும்போது, ஏசாயா 45:2 படிக்கும்போது, ஏசாயா 45ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನದಲ್ಲಿ ಓದುವಾಗ, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று ஆண்டுடைய வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ನಾನು ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋಗಿ ದಿನ್ನೆಗಳನ್ನು ಸಮ ಮಾಡುವೆನು ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த மாதம் முழுவதும் கர்த்தரே நமக்கு முன்பாக போவதாக வாக்குரைத்திருக்கிறார். ಈ ತಿಂಗಳೆಲ್ಲ ದೇವರು ನಮ್ಮ ಮುಂದೆ ಹೋಗುವುದಾಗಿ ದೇವರು ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நாம் எங்கே போக முடியும், எப்படி போக முடியும் என்கிற தடுமாற்றம் நமக்குள்ளே மனுஷர்கள் அல்லவா
நமக்குள்ளே இருக்கிறது. ಆದ್ರೆ ಮನುಷ್ಯರಾಗಿರುವಂತ ನಾವು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗಬೇಕು, ಯಾವ ಕಡೆ ಹೋಗಬೇಕು ಎಂಬ ಕಳವಳವು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. ஆனால் ஆண்டவர் நமக்காக நம்முடைய காரியங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் முன்னே போகிறார், தடைகளை உடைக்கிறார், நல்வழியை நமக்காக அவர் காண்பிக்கிறார். ದೇವರು ನಮಗಾಗಿ ಮುಂದೆ ಹೋಗಿ ಯಾವ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು, ಹೇಗೆ ಹೋಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ದಾರಿಗಳನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. மீண்டும் இந்த நாளிலே முன்னேற்றத்தின் படிகள் என்ற தலைப்பின் கீழே ஒரு குறிப்பிட்ட சில வார்த்தைகளை நாம் படிக்க போகிறோம். ಈ ದಿನದಲ್ಲಿ ಸಹ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಲಿದ್ದೇವೆ. ಮುಂದೆ ಹೋಗುವುದಕ್ಕಾಗಿ ಹಂತಗಳು ಏನು ಎಂಬುದಾಗಿ. ஒரு பிள்ளையை பள்ளியிலே படிப்பதற்கு நாம் விடும்போது ஒரு 10 வருஷம் முதலாம் வகுப்பிலேயே இருக்குமானால் அவர்கள் முன்னேறி இருக்கிறார்களா இல்ல கீழ்மட்டத்தில் இருக்கிறார்களா யோசிக்கிறீர்களா? ಒಂದು ಮಗುವನ್ನು ಶಾಲೆಗೆ ನಾವು ಬಿಡುತ್ತೇವೆ, ಆದ್ರೆ 10 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಒಂದೇ ತರಗತಿಯಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ ಅವರು ಮುಂದೆ ಸಾಗುತ್ತಿದ್ದಾರಾ ಅಥವಾ ಅದೇ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾರಾ ಎಂಬುದಾಗಿ ஒரு ಯೋಚಿಸಬೇಕು. 10ஆம் வகுப்பு படிக்கிறார் அப்படின்னு சொன்னால் முதல் படியிலிருந்து 9 படிகளை கடந்த பிறகுதான் அந்த 10ஆம் படி 10வது வகுப்பு என்கிற அளவிலே அனுபவத்தின் ரீதியில் தோல்வி படிகளுக்கு தோல்வியை கடந்து சோதனைகளை கடந்து அந்த வெற்றியின் அடிப்படையில் தான் அந்த உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் என்று உச்சரிக்க முடியும், அறிக்கையிட முடியும். 10ನೇ ತರಗತಿ ಒಂದು ಕ್ಲಾಸ್ಗೆ ಹೋಗಬೇಕಾದರೆ 1ನೇ ತರಗತಿ ಹಂತವನ್ನು ಕಳೆದು 9 ಹಂತಗಳನ್ನು ನಾವು ಮೆಟ್ಲುಗಳನ್ನು ಹತ್ತಿ ಹೋದರೆ ಮಾತ್ರ ಒಂದು 10ನೇ ತರಗತಿಯಲ್ಲಿ ಕಾಲಿಡಲು ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ. இந்த நாளிலும் கிதியோனின் வாழ்க்கையில் கடந்த நாட்களில் கூட கிதியோனை குறித்து தான் படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த குறிப்பிட்ட நாட்கள் வரை கிதியோனின் வாழ்க்கை, அதிலிருந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அதிகமாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் உணர்த்தியதால் இந்த நாட்களில் அதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ಕಳೆದ ತಿಂಗಳೆಲ್ಲ ನಾವು ಗಿದ್ಯೋನನ ಒಂದು ಜೀವಿತವನ್ನು ಕುರಿತು ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೇವೆ. அதுல குறிப்பாக கிதியோன் அவர் வாழ்வில் இருக்கக்கூடிய விஷயம் ஒரு சில வார்த்தைகளை இப்பொழுது படிப்போம். ಗಿದ್ಯೋನನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಕೆಲವು ವಿಷಯಗಳನ್ನು ಈಗ ನಾವು ಧ್ಯಾನಿಸಲಿದ್ದೇವೆ. வசனம் 15, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರು 6ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಚನ. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்று சொன்னான். ಆಗ ಗಿದ್ಯೋನನು ಆತನಿಗೆ, ಸ್ವಾಮಿ, ನಾನು ಇಸ್ರಾಯೇಲ್ಯರನ್ನು ರಕ್ಷಿಸುವುದು ಹೇಗೆ? ಮನಸ್ಸೆ ಕುಲದಲ್ಲಿ ನನ್ನ ಮನೆಯು ಕನಿಷ್ಠವಾದದ್ದು ಮತ್ತು ನಾನು ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಅಲ್ಪನು. எதிரிகளின் மிரட்டலுக்கு, எதிரிகளின் சூழ்ச்சி, இஸ்ரேல் ஜனங்கள் முழுவதையும் பயமுறுத்தி கொண்டிருக்கிற அந்த நிலையில் தானே ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அழைத்து இப்பொழுது பக்குவப்படுத்தி வருகிறார். ವಿರೋಧಿಗಳು ಆ ಇಸ್ರೇಲ್ ಜನರನ್ನು ಹಿಂಸೆ ಪಡಿಸುವಾಗ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಹಿಂಜರಿದರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಇಟ್ಟು ಇಸ್ರೇಲ್ ಜನರನ್ನು ಧೈರ್ಯಪಡಿಸುತ್ತಾರೆ. அந்த மனிதனோடு ஆண்டவர் எப்படியெல்லாம் பேசினார், எப்படி உணர்த்தினார், எப்படி அவரை ஆயத்தப்படுத்தினார் என்று கடந்த நாட்களில் அந்த மேற்கூறிய வசனங்களை படித்து வந்ததினாலே நீங்கள் கண்டிப்பாக அறிந்திருக்க கூடும். ಕಳೆದ ದಿನಗಳಲ್ಲಿ ಗಿದ್ಯೋನನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮುಂದೆ ಏನೆಲ್ಲ ನಡೆಯಿತು, ಏನೆಲ್ಲ ದೇವರು ಹೇಳಿದರು ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ಕೇಳಿದ್ದೇವೆ. கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னதை பாருங்கள். 14ஆம் வசனத்திலே, உனக்கு இருக்கும் பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியாரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்ற ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை கொடுத்து இந்த கிதியோனை உந்தி தள்ளுகிற அனுபவத்தை மேற்கூறிய வசனத்தில் பார்க்கிறோம். 14ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, ಯೆಹೋವನು ಅವನನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ನೋಡಿ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕಳುಹಿಸುತ್ತೇನೆ, ಹೋಗು, ಈ ನಿನ್ನ ಬಲದಿಂದ ಇಸ್ರಾಯೇಲ್ಯರನ್ನು ಮಿದ್ಯಾನರಿಂದ ಬಿಡಿಸು ಎಂದು ಹೇಳಿದನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. அதன் பிறகுதான் இப்பொழுது கிதியோன் தன்னுடைய வாயை திறந்து ஒரு உண்மை தன்மையை பேசுவதை பார்க்கிறோம். ಅನಂತರ ಗಿದ್ಯೋನನು ತಾನು ಬಾಯಿಯನ್ನು ತೆರೆದು ಒಂದು ನಿಜ ಸಂಗತಿಯನ್ನು ಹೇಳುವುದನ್ನು ಕಾಣುತ್ತೇವೆ. முன்னேற்றத்தின் படிகள் கீழே இன்று பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், ಮುಂದುವರಿಯುವಂತಹ ಒಂದು ಹಂತದಲ್ಲಿ ಗಿದ್ಯೋನನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತಹ ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ ಏನೆಂದರೆ, கிதியோன் இருக்கிற உண்மையை, இருக்கிற விஷயத்தை ஒளிவு மறைவு இல்லாமல், சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாற்றி பேச மனமில்லாமல், உண்மையை உள்ளபடியே அவர்
தன்னை தன்னிடத்தில் கேட்ட தேவனுக்கு முன்பாக வெளிப்படுத்துகிறார். ಗಿದ್ಯೋನನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ವಿಷಯವನ್ನು ಇದ್ದ ಹಾಗೆ ದೇವರ ಬಳಿಗೆ ಯಾವ ರೀತಿ ಹೇಳಿದನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. அப்ப இந்த நாளில் சொல்லுகிற விஷயம் சபை மக்களுக்கு, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳುವಂತ ವಿಷಯವನ್ನು ನಿಮಗೆ ಹೇಳುವಂತದ್ದು ಏನೆಂದರೆ, எப்பொழுதும் உண்மையை பேச கற்றுக்கொள்ளுங்கள். எப்பொழுதும் எந்த நிலையிலும் உண்மையை பேச கற்றுக்கொள்ளுங்கள். ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ನಿಜವನ್ನು ಮಾತನಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಕಲಿತುಕೊಳ್ಳಿರಿ. உண்மை பேசுகிறவன் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறவன். ನಿಜವನ್ನು ಮಾತನಾಡುವವನು ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದವನು. நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ள தேவன் என்று வேதத்தில் படிக்கிறோம். ನಮ್ಮ ದೇವರು ನಂಬಿಗಸ್ತನಾದ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. இந்த தேவனை நம்பி இந்த தேவனால் நடத்தப்படுகிற நபர்களுக்குள்ளே இருதயத்துக்குள் காணப்படுகிற காரியம் என்ன? உண்மையை தவிர வேற எந்த ஒரு காரியமும் வரக்கூடாது. ಆ ನಂಬಿಕೆಯುಳ್ಳ ದೇವರನ್ನು ನಾವು ಹಿಡಿದುಕೊಂಡಿರುವುದರಿಂದ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ನಿಜವನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ವಿಷಯಗಳು ಬರಬಾರದು. நீதிமன்றத்தில் தம்முடைய வாக்கு மூலத்தை கேட்கும் போது சொல்லுவார்கள், அவர்கள் நம்பிக்கைக்குட்பட்ட வேதங்களை முன்வைத்து அதன் மேல் கரங்களை வைக்க சொல்லி, நாங்கள் உண்மையை மட்டும் சொல்லுகிறோம், நாங்கள் பொய் சொல்லவில்லை என்று அவர்கள் மனசாட்சிக்குட்பட்டு அவர்கள் வாக்கு மூலம் வாங்குவதை நம்முடைய நீதிமன்றங்களில் பார்க்க முடியும். ನಮ್ಮ ಸರ್ಕಾರದ ನ್ಯಾಯಾಲಯಗಳಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ಜನರನ್ನು ಕರೆದು ನಾನು ನಿಜವನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಏನು ಹೇಳುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅವರಿಂದ ಅರಿಕೆಯನ್ನು ಕೇಳುವುದನ್ನು ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. வேதத்தில் பார்க்கிறோம், மத்தேயு 5 அதிகாரம் 44 வசனத்திலே, யோவான் 8:44, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவும் என்றெல்லாம் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 4:48 ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ಆತನು ಸುಳ್ಳು ಹೇಳುವವನು ಸುಳ್ಳಿಗೆ ತಂದೆಯಾಗಿ ಇರುವಾತನು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. 8:44 மன்னித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் படித்து புரிந்து கொள்ளுங்கள். ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 8:44 ಓದಿ ನೋಡಿರಿ. அப்ப இந்த வசனத்திலே கிதியோன் என்ன சொல்லுகிறார்? தான் எப்படி என்றும், தன் குடும்பம் எப்படி என்றும், தன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை எப்படி என்றும் அதை உண்மை அப்படியே சொல்லுகிறார். ತಾನು ತನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ಇದ್ದೇನೆ, ತನ್ನ ಕುಟುಂಬ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿದೆ, ತನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿ ಯಾವ ರೀತಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನಿಜವಾದ ಸಂಗತಿಯನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. பொதுவாக மனுஷர்களின் நிலைமையை நீங்கள் பார்த்தால் உண்மை சொல்ல விரும்ப மாட்டார்கள். அவங்க தங்களுடைய தகுதி, படிப்பை குறித்த காரியமா இருக்கலாம், தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை பற்றிய காரியமா இருக்கலாம், மனிதர்களை பிரியப்படுத்தும் வண்ணமாக இருக்கிற நிலையை விட மிகைப்படுத்தி அதிகப்படுத்தி சொல்வதை உலக ಜನங்களின் வாழ்க்கையில் பார்க்க முடியும். ಸಾಧಾರಣವಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಮಾತನಾಡುವಾಗ ತಮ್ಮ ಸ್ಥಿತಿಯನ್ನಾಗಲಿ, ವಿದ್ಯಾಭ್ಯಾಸವಾಗಲಿ, ಆಸ್ತಿ ಅಂತಸ್ತನಾಗಲಿ ಕೆಳಗಿನ ಮಟ್ಟದಲ್ಲಿ ಹೇಳುವುದಿಲ್ಲ, ಅದಕ್ಕಿಂತ ಮೇಲ್ಪಟ್ಟೆ ಹೇಳುವಂತ ಜನರು ಇದ್ದಾರೆ. அதனால ஆண்டுடைய பிள்ளைகளிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ಆದ್ದರಿಂದ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ಇರುವುದನ್ನು ಇರುವ ಹಾಗೆ, ಇಲ್ಲದನ್ನು ಇಲ್ಲದ ಹಾಗೆ ಬರುವುದು ಸಾತಾನನಿಂದ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. இவ்வளவுதான் படிச்ச படிப்பை குறித்து உண்மையை சொல்லலாம், அதை மற்றவர்களுக்கு பிரியம் உண்டாக அல்லது மற்றவர்கள் நம்மை குறித்து மேன்மையை எண்ணுவதற்காக நான் படிப்பை படிக்காத ஒன்றை அல்லது என்னிடத்தில் இல்லாத ஒன்றை நான் மிகைப்படுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ನಾವು ಓದಿರುವ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸವನ್ನು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಬೇಕು, ಓದದೇ ಇರುವುದನ್ನು ನಾನು ಇಷ್ಟು ಓದಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ஏனால் ஆண்டுடைய வல்லமையையும் ஆண்டுடைய காரியங்களையும் கிதியோன் உணர்ந்ததினாலே, அந்த தெய்வ நடத்துதல் என்ன என்று புரிந்ததினாலே, தெய்வத்துக்கு எல்லாம் தெரியும், அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு சிந்தனை கிதியோனுக்கு வந்ததினாலே ஆண்டவரிடத்தில் பொய் சொல்ல அவர் விரும்பவில்லை. என்னுடைய குடும்பத்தின் தன்மை இதுதான் என்று உண்மையை சொல்லிவிட்டார். ಆದರೆ ದೇವರ ಫಲವನ್ನು ಆತನು ಅರಿತದ್ದರಿಂದ ಗಿದ್ಯೋನನು ದೇವರು ನಿಜವುಳ್ಳ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ, ಆದ್ದರಿಂದ ತನ್ನ ಕುಟುಂಬದ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಹಾಗೆಯೇ ಆತನ ಮುಂದೆ ಹೇಳುವುದನ್ನು ಕಾಣುತ್ತೇವೆ. சத்தத்தை கேட்கிற சபை மக்களே, இந்த சத்தத்தை கேட்கிற அனைவருக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? தேவன் உங்களோடு இருக்க வேண்டுமா? தேவன் உங்களை நடத்த வேண்டுமா? தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா? ಉಣ್ಮೆಯೇ ಮಟ್ಟಂ ಪೇಸುங்கள். ಈ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುವಂತ ನನ್ನ ಸಭೆಯ ಮಕ್ಕಳೇ, ನಿಮಗೆ ಹೇಳುವಂತ ಮಾತು ಏನೆಂದರೆ, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಬೇಕಾ, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸಬೇಕಾ, ದೇವರ ಕರುಣೆ ನಿಮಗೆ ಬೇಕಾದರೆ ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯ ಮಾತುಗಳನ್ನು ಮಾತ್ರ ಇಟ್ಟುಕೊಂಡು ಮಾತನಾಡಿರಿ. ಕುಟುಂಬத்திலும் சரி, மற்ற இடத்திலும்
பொய் பேசுவதினால், அந்த பொய் பின்னாட்களில் தெரிய வருவதினாலே குடும்பத்தில் எவ்வளவு போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள் வருவதை அனுபவ ரீதியாக நாம் பார்க்க முடியும். ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸುಳ್ಳು ಹೇಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ಅದು ಮುಂದಿನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಅದರಿಂದ ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಅಪಾಯವನ್ನು ಕಾಣಬೇಕಾದ ಪರಿಸ್ಥಿತಿ ನಮಗೆ ಬರುತ್ತದೆ. பரிசுத்த வேதாகமத்தில் கூட உண்மையை பேசாமல் பொய் சொன்னவர்கள் வாழ்க்கை எவ்வளவு ஆபத்தாய் மாறி இருக்கிறது என்பதை வேதத்தில் நாம் அதிகமாய் பார்க்க முடியும். ಪರಿಶುದ್ಧ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ನಿಜವಾದ ಸಂಗತಿಯನ್ನು ಹೇಳದೆ ಸುಳ್ಳು ಹೇಳುವುದರಿಂದ ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ನಡೆಯುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಓದುತ್ತೇವೆ. பொய் பேசின ஒரு கணவன், ஒரு மனைவி பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பொய் சொன்னதினால், உண்மையை பேசாமல் பொய் சொன்னதினாலே தேவ ஊழியருக்கு முன்னாலே அவர்கள் அப்படியே கீழே விழுந்து மரித்து போன சம்பவத்தை அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் அனனியா சப்பிராள் என்ற அந்த தம்பதி வாழ்க்கையில் நீங்கள் படிக்க முடியும். ஏன் இந்த வார்த்தை? பொய் சொல்லுகிறவர்களுக்கு எச்சரிப்பு உண்டாகும்படியாக தேவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಅನನೀಯ ಸಫೈರಳು ದೇವರ ಮನುಷ್ಯರ ಮುಂದೆ ನಿಜವನ್ನು ಹೇಳದೆ ಸುಳ್ಳು ಹೇಳಿದ್ದರಿಂದ ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಕೆಳಗೆ ಬಿದ್ದು ಸತ್ತರು ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯವು ನಮಗೆ ತಿಳಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. அன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கிதியோன், எதனால என்னால எனக்கு பலன் இல்லை, மனாசேயில என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் எல்லாரிலும் நான் சிறியவன் என்று மனிதருக்கு முன்பாக மேன்மையை விரும்பாமல் இருதயத்தை காண்கிற தேவனிடத்தில் உண்மையை சொன்னதினாலே என்ன நடந்தது பாருங்கள். ಗಿದ್ಯೋನನು ಮನುಷ್ಯರ ಮುಂದೆ ಮೇಲ್ಮೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳದೆ ದೇವರ ಮುಂದೆ ಆತನು ಇರುವ ರೀತಿ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ, ಮನಸ್ಸೇ ಕುಲದಲ್ಲಿ ನನ್ನ ಮನೆಯು ಕನಿಷ್ಠವಾದದ್ದು, ಆದರೆ ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇರುವಂತೆ ಎಲ್ಲರಿಗಿಂತ ನಾನು ಅಲ್ಪನ ಎಂಬುದಾಗಿ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. இப்படி உண்மையை சொன்ன உடனே அடுத்த 16ஆம் வசனத்தில் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஒரு பதில் வருகிறது. ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರು 6ನೇ ಅಧ್ಯಾಯ 16ನೇ ವಚನದಲ್ಲಿ ಒಂದು ಉತ್ತರವು ಬರುತ್ತದೆ. கிதியோனை பார்த்த ஆண்டவர், கிதியோனே எனக்கு எல்லாம் தெரியும், நீ எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியெல்லாம் ஆண்டவர் உண்மையை சொன்ன கிதியோனை பார்த்து வேறு வார்த்தைகள் சொல்லாதபடிக்கு நேரடியாய் ஒரு வார்த்தைகளை ದೇವನಾಗಿಯ ಕರ್ತರ್ சொல்லுவதை பார்க்க முடியும். ಆದರೆ ದೇವರು ಗಿದ್ಯೋನನೇ ನಿನಗೆ ಎಲ್ಲ ನನಗೆ ಗೊತ್ತು ಎಂಬುದಾಗಿ ನೇರವಾಗಿ ಬೇರೆ ವಿಷಯಗಳನ್ನು ಹೇಳದೆ ಬೇರೆ ಒಂದು ರೀತಿಯ ವಿಷಯವನ್ನು ಹೇಳುವುದನ್ನು ನಾವಿಲ್ಲಿ ಕಾಣುತ್ತೇವೆ. ரெண்டு காரியம் அந்த இடத்தில் ஆண்டவர் அந்த உண்மையை சொன்ன மனுஷனுக்கு ஒரு 2 வார்த்தைகளை ஆறுதலாக நம்பிக்கையை கொடுக்கும் இடமாக தேவன் சொல்லுகிறார் அடுத்த வசனத்தில். ಈಗ ನೋಡುವುದಾದರೆ ಗಿದ್ಯೋನು ನಿಜವನ್ನು ಹೇಳಿದ್ದರಿಂದ ದೇವರು 2 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ, ಆದರಣೀಯಾಗಿ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳಿಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. என்ன சொல்கிறார் பாருங்கள். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், நான் உன்னோடே கூட இருப்பேன். இது முதல் காரியம். ಮೊದಲಾಗಿ ಯೆಹೋವನು ಅವನಿಗೆ ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುವುದರಿಂದ, உண்மையுள்ளவனுக்கு கர்த்தர் துணையா இருப்பார். ನಿಜ ಉಳ್ಳವನಿಗೆ ದೇವರು ಸಹಾಯಕನಾಗಿರುತ್ತಾರೆ. உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருப்பார். ಉತ್ತಮನಿಗೆ ದೇವರು ಸಹಾಯಕರಾಗಿರುತ್ತಾರೆ. பிரியமானவர்களே, நீங்க இந்த உண்மைங்கிற விஷயத்தில் உங்களுக்கு அநேக விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் இந்த நேரலை வாயிலாக ஆலயத்தில் சொல்வதை போல உங்களுக்கு விவரமாய் விளக்கமாய் சொல்லி விளக்க நம்மால் முடியாத நேரம் இல்லை. ಈ ನಿಜವನ್ನು ಹೇಳುವ ವಿಷಯಗಳನ್ನು ಹೇಳಲು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಉಂಟು, ಆದರೆ ಸಭೆಯಲ್ಲಿ ನೇರವಾಗಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯ. ಈ ನೇರ ಪ್ರಸಾರದಲ್ಲಿ ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. கூடுமான வரைக்கும் உங்கள் சிந்தையில் உண்மையை உருவாக்கிக் கொள்ளுங்கள். ನೀವು ಆದಷ್ಟು ನಿಮ್ಮ ಚಿಂತನೆಯಲ್ಲಿ ನಿಜವನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಯತ್ನ ಪಡಿರಿ. உங்கள் இருதயத்தில் மறைந்திருக்கிற பொய்யான தன்மையை அகற்றிவிட்டு உண்மைக்கு முதலிடம் கொடுக்க ஒப்புக்கொடுங்கள். ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಸುಳ್ಳಿನ ಭಾವಗಳು ಇರುವುದನ್ನು ಬಿಸಾಡಿಬಿಟ್ಟು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಯತ್ನ ಪಡಿರಿ. அப்பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், உன் உண்மைத்தன்மையை நான் பார்க்கிறேன், என் மகனே என் மகளே, உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் கூடவே இருப்பேன் என்று அந்த ஆண்டுடைய வார்த்தை நீங்கள் கேட்டு ಬಲಂ ಕೊள்ள முடியும். ನಮ್ಮ ಚಿಂತನೆಯಲ್ಲೂ ಹೃದಯದಲ್ಲೂ ನಾವು ನಿಜವನ್ನು ಹೇಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸುವಾಗ ದೇವರು ನಮಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, ನಾನು ನಿನ್ನೊಟ್ಟಿಗೂ ನಿನ್ನ ಕುಟುಂಬದೊಂದಿಗೆ ನಾನು ಇರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. உங்களோடு தேவன் இருக்க வேண்டுமா?
ದೇವರು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇರಬೇಕಾ? நீங்க கையிட்டு செய்கிற காரியத்தில் உண்மை உள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா? ನೀವು ಕೈ ಇಟ್ಟು ಮಾಡುವ ಕೆಲಸದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮಗೆ ನಂಬಿಕಸ್ಥರಾಗಿರಬೇಕಾ? இதுவரைக்கும் உண்மை தன்மை இல்லாமல் நீங்கள் பல காரியத்தில் இருந்திருப்பீர்களானால், ಇದುವರೆಗೂ ನೀವು ನಿಜವನ್ನು ಹೇಳದೆ ಸುಳ್ಳಿನ ವಿಷಯದಲ್ಲಿ ಹೋಗಿರುವುದಾದರೆ உண்மையாய் இருக்க முயற்சியுங்கள். ನಿಜವನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಯತ್ನ ಪಡಿರಿ. உங்கள் குடும்பத்தில் உண்மையாய் இருங்கள். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಿಜವುಳ್ಳವರಾಗಿರಿ. வேலை செய்கிற இடத்தில் உண்மையாய் இருங்கள். ಕೆಲಸ ಮಾಡುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಜವುಳ್ಳವರಾಗಿರಿ. படிக்கிற இடத்தில் உண்மையாய் இருங்கள். ಓದುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ನಿಜವುಳ್ಳವರಾಗಿರಿ. ஊழியம் செய்கிற இடங்களில் உண்மையாய் இருங்கள். ಸೇವೆ ಮಾಡುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಜವುಳ್ಳವರಾಗಿರಿ. ஆலயத்தில் உண்மையாய் இருங்கள். ಆಲಯದಲ್ಲಿ ನಿಜವುಳ್ಳವರಾಗಿರ್ರಿ. ஆராதிப்பதில் உண்மையாய் இருங்கள். ಆರಾಧನೆ ಮಾಡುವುದರಲ್ಲಿ ನಿಜವುಳ್ಳವರಾಗಿರ್ರಿ. தேவனுக்கு கொடுக்கிற காரியத்தில் உண்மையாய் இருங்கள். ದೇವರಿಗೆ ಕೊಡುವುದರಲ್ಲಿ ನಿಜವುಳ್ಳವರಾಗಿರ್ರಿ. அப்படி உண்மையுள்ள கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ಆಗ ನಿಜವುಳ್ಳ ದೇವರು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇರುತ್ತಾರೆ. கூட இருப்பது மட்டுமல்ல, அடுத்து ஒரு காரியம் சொல்லுகிறார், கவனியுங்கள். ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಇನ್ನೊಂದು ವಿಷಯವನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ, ಗಮನಿಸಿರಿ. 16ஆம் வசனத்தில் 16ನೇ ವಚನದಲ್ಲಿ ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்று சொன்னார். ನೀನು ಮಿಥ್ಯಾನ್ಯರೆಲ್ಲರನ್ನು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನೋ ಎಂಬಂತೆ ಸಂಹರಿಸಿ ಬಿಡುವಿ ಅಂದನು. கிதியோன் ஏற்கனவே நான் பலவீனன் என்றும் என்னால் முடியாது என்றும் இப்படி பல காரியங்களை சொல்லி வருவதை பார்க்கிறோம். ಗಿದ್ಯೋನನು ಮೊದಲೇ ತಾನು ಬಲಹೀನನಾಗಿದ್ದೇನೆ, ಕನಿಷ್ಠನಾದವನು ಅಲ್ಪನು ಹೇಳುವುದನ್ನು ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. ஆனால் ஆண்டவர் இந்த கிதியோனை உறுதியாய் பிடித்து விட்டார். தம் ஜனங்களின் விடுதலைக்கு இந்த கிதியோனுக்குள் இருக்கிற வீரமும் அவனுக்குள் இருக்கிற தெளிந்த திறமையான அனுபவங்களும் இந்த ஊழியத்திற்கு தேவை என்பதை அறிந்ததான தேவன் ಗಿದಿಯೋனை ಬಿಟ್ಟಪಾಡಿಲ್ಲ. ಆದರೆ ದೇವರು ಗಿದ್ಯೋನನ್ನು ಬಿಡಲಿಲ್ಲ. ಆತನ ಹೃದಯದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಧೈರ್ಯವನ್ನು, ಧೀರವನ್ನು ಕಂಡು ಇಸ್ರೇಲರ ಜನರ ನಾಯಕನಾಗಿ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡರು. ஒரு மனுஷனை நீ மேற்கொள்ளுவதை போல ஒரு திரள் கூட்டத்தை நீ முறியடிப்பாய், தோற்கடிக்கப்படுவாய். நீ ஒரு மனுஷன் ஒருவரை விரட்டியதை போல ஒரு திரள் கூட்டத்தை நீ முறியடிப்பாய். அதற்குரிய பலனும் கிருபையும் உனக்கு நான் தந்து நடத்துவேன். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்கள், எவ்வளவு பெரிய ஆச்சரியமான தேவன், எப்படியெல்லாம் தேவன் திட்டத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ಸ್ತೋತ್ರ. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಯಾವ ರೀತಿ ಸಂಹರಿಸುತ್ತಾನೋ ಆ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಗುಂಪನ್ನೇ ನಿನ್ನಿಂದ ಸಂಹರಿಸುವೆನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ದೇವರು, ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ ನೋಡಿರಿ. உண்மையாகவே இந்த கிதியோன் உள்ளத்திலே ஒன்று வைத்துக் கொண்டு வெளிப்படையா ஆண்டவர்கிட்ட பேசல. ಈ ಗಿದ್ಯೋನನು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದು ಇಟ್ಟುಕೊಂಡು ಹೊರಗಡೆ ಒಂದು ಮಾತನ್ನು ಮಾಡಲಿಲ್ಲ. இது தெய்வத்துக்கு நல்லா தெரியும். ಇದು ದೇವರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையை பாருங்க. ಈಗ ಒಳ್ಳೆ ಅನೇಕ ಜನರ ಹೃದಯವನ್ನು ನೋಡಿರಿ. உள்ளத்திலே ஒன்றை வைத்து மற்றவங்ககிட்ட பேசும்போது வாயில வித்தியாசமாய் பேசுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದು ಇಟ್ಟುಕೊಂಡು ಬಾಯಿಯ ಮುಖಾಂತರವಾಗಿ ಮತ್ತೊಂದನ್ನು ಮಾತನಾಡುವುದನ್ನು ಕಾಣುತ್ತೇವೆ. ஒவ்வொரு நபரிடத்திலும் ஒவ்வொரு விதமாக, ஆளுக்கு ஒரு விதமாய் வித்தியாசமாய் அவர்கள் பேசுவதை தங்களுக்கு தெரியும். தெரியாது போல பேசுவார்கள். ಒಬ್ಬೊಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಬಳಿಗೆ ಒಂದೊಂದು ಪ್ರಕಾರವಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ, ಅದು ಅವರಿಗೆ ಗೊತ್ತು. ஆனா ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ಆದರೆ ದೇವರಿಗೆ ಎಲ್ಲವೂ ಗೊತ್ತು. எந்த இடத்தில் யாரிடத்திலே எப்படி பேசுகிறோம் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ಎಲ್ಲಿ ಯಾರ ಬಳಿಗೆ ಏನು ಮಾತನಾಡುತ್ತೇವೆ ಆತನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. கிதியோன் அப்படி இல்ல, உண்மை தன்மையை அப்படியே வெளிப்படுத்தினதினால்தான் இப்பொழுது கிதியோனை ஆண்டவர் நான் உன் கூட இருக்கிறேன், மட்டுமல்ல நீ ஒரு பெரிய வெற்றியை காணப்போகிறாய் என்று ಉತ್ಸಾಹಪಡುತ್ತಿರುವುದೈ அந்த ವಚನದಲ್ಲಿ பார்க்கிறோம். ಆದರೆ ಗಿದ್ಯೋನನು ಹೃದಯದಲ್ಲಿದ್ದ ವಿಷಯವನ್ನು ಹಾಗೆಯೇ ನಿಜವಾಗಿ ಹೇಳಿದ್ದರಿಂದ ನೀನು ಇರುವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ, ನಿನ್ನನ್ನು ಒಂದು ದೊಡ್ಡ ನಾಯಕನಾಗಿ ಮಾಡುವೆನು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. சத்தத்தை கேட்கிற தகப்பனே, தாயே, உங்கள் வாழ்க்கையில சகோதர சகோதரிகளே தோல்வி அடைந்த நிலை போல உங்கள் மனநிலை காணப்படுகிறதா? ಈ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುವಂತ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ತಂದೆ, ತಾಯಿ, ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, ಸೋಲುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಇರುವುದಾದರೆ, கடந்த நாட்களில் நடந்து வந்த பாதைகள், சூழ்நிலைகள் எல்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு எங்க வாழ்க்கையில, இனி நாங்க தோற்று போக போறோம், எல்லா ஜனங்களுக்கு முன்னால நாங்க அப்படியே உடைந்து தலைகுனிந்து போக போகிறோம் என்கிற நம்பிக்கை அற்ற நிலைமையில் நீங்கள் வந்து விட்டீர்களா? ಆದರೆ ಕಳೆದ ದಿನಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆದಂತ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು ನೋಡಿ ನಾವು ಎಲ್ಲರ ಮುಂದೆ ತಲೆ ತಗ್ಗಿಸಿ ನಿಂತುಕೊಳ್ಳಬೇಕಾದ ಪರಿಸ್ಥಿತಿ ಬಂದಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? இல்லை, ஆண்டவர் அப்படி விடுகிறவர் அல்ல. அவர் மகிமையின் கர்த்தர்.
ಆದರೆ ದೇವರ ಆ ರೀತಿ ಬಿಡುವಂತ ದೇವರಲ್ಲ, ಮಹಿಮೆಯ ಕರ್ತನು. ஒரு மனிதனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்திருக்கிறாரோ அதை செய்யாமல் அவர் விட மாட்டார். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಏನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ತೀರ್ಮಾನಿಸಿದಾರೋ ಅದನ್ನು ತೀರ್ಮಾನಿಸದೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஒரு குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்திருக்கிறாரோ அந்த குடும்பத்தை கொண்டு ஆண்டவர் மகிமையாய் நடத்தி முடிப்பார். ಒಂದು ಕುಟುಂಬವನ್ನು ಯಾವ ರೀತಿ ನಡೆಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ತೀರ್ಮಾನಿಸಿದರೆ ಅದನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. நீங்கள் கடந்து செல்ல வேண்டிய படிகள் அநேகம் இருக்கிறது. ನಾವು ಕಳೆದು ಹೋಗುವಂತ ಹಂತಗಳು ಅನೇಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದೆ. இப்பொழுது உங்கள் கண் முன்னால் காண்கிற இந்த சோதனைகள் சோர்வை குறித்து கவலைப்பட வேண்டாம். ನಮ್ಮ ಕಣ್ಣ ಮುಂದೆ ಇರುವಂತ ಈ ಒಂದು ಶೋಧನೆಗಳು ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಕಂಡು ನಾವು ಭಯಪಡಬಾರದು. எனவே என்ன செய்யணும்னு விரும்புகிறார், உங்களை கொண்டு அதை செய்து முடிப்பார். ನಮ್ಮಿಂದ ದೇವರು ಏನು ಮಾಡಲು ಬಯಸುತ್ತಾರೋ ಅದನ್ನು ನಮ್ಮನ್ನಿಟ್ಟೆ ಮಾಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ಇನ್ನು ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಹೇಳಿ ನಾನು ಮುಗಿಸಲಿದ್ದೇನೆ. இரண்டாவது 17ஆம் வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ಎರಡನೇದಾಗಿ 17ನೇ ವಚನದಲ್ಲಿ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. ஆண்டவரே, உங்க மேல எனக்கு இரக்கம் கிடைச்சதுப்பா, நீங்க என்ன என் மேல இரக்கம் வச்சிருக்கீங்க, உங்க கிருபை இப்பொழுது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக பேச விரும்புகிறார். உண்மையை பேசினது மட்டுமல்ல, இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக ஆழமாக ஆண்டவரோடு சம்பாஷிக்க ஐக்கியம் கொள்ற அளவுக்கு ತನ್ನ ಮನಂ ತರಂದು பேச விரும்புகிறார். ಗಿದ್ಯೋನನು ತನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇದ್ದಂತಹ ನಿಜ ಸಂಗತಿಯನ್ನು ಹೇಳಿದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಸ್ವಾಮಿ ಇನ್ನೂ ದಯವಿರಬೇಕು, ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ ನೀನು ಇನ್ನೂ ಅನುಗ್ರಹವನ್ನು ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇನ್ನೂ ಹತ್ತಿರ ಹೋಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. என்னை கொண்டு நீங்க செய்யறேன்னு சொல்றீங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு அடையாளம் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் கூடுதலா, சந்தேகமா இல்ல, குற்றம் கண்டுபிடிக்கும்படி அல்ல, உண்மை மனதோடு கேட்கிறார், எனக்கு ஒரு அடையாளம் கொடுங்கண்ணே. ಆದರೆ ಆತನಲ್ಲಿ ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ನನಗೊಂದು ಗುರುತನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಸಂದೇಹದಿಂದ ಕೇಳುತ್ತಿಲ್ಲ, ಆದರೆ ಆತನು ಮನಸಾರೆ ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. இன்றைக்கு கூட அநேகர் வாழ்க்கையில் ஜெபிக்கிறவர்கள், தீர்மானிக்கிறவர்கள், ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து போகிறவர்கள் இப்படி கேட்பது உண்டு. ஆண்டவரே, இந்த இடத்துக்கு போக சொல்றீங்களே, இதை செய்ய சொல்றீங்களே, எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்தீங்கன்னா நான் அதை வச்சு போவதே. இது இயற்கையாக யோசிக்கக்கூடிய ஒரு காரியம்தான். ಆದರೆ ಈಗ ಸಹ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತವರು, ದೇವರನ್ನ ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ, ನನಗೊಂದು ಗುರುತನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವುದು ಅದು ಸಾಧಾರಣವಾದ ವಿಷಯ. அதே போல மோசே வாழ்க்கையில் கூட அந்த அடையாளத்தை குறித்து மோசேயினுடைய அந்த வார்த்தையை முன்னிட்டு கர்த்தரே ஒரு அடையாளம் கொடுத்ததாக பார்க்கிறோம். ಮೋಶೆಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಹ ಆತನು ಮುಂದೆ ಹೋಗುವುದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಗುರುತನ್ನು ಕೊಟ್ಟರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஆண்டவரே, என்னை எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அனுப்புறீங்களே, நான் என்ன சொல்ல முடியும், எப்படி நடத்த முடியும், ஒரு புதிய அனுபவமா இருக்கு, நாங்க எப்படி பண்ண முடியும்ங்கிற ஒரு எண்ணம் அந்த ಮೋಸೆ உள்ளத்துல ಓಡಿಕೊಂಡಿರುತ್ತದೆ. ಆದರೆ ಮೋಶೆ ಒಂದು ಹೃದಯದಲ್ಲಿ ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಾರೆ, ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆ ನನ್ನನ್ನು ಕಳಿಸುತ್ತೀರಾ, ಆದರೆ ನಾನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕು, ಹೇಗೆ ಹೋಗಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸುವುದನ್ನು ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. அந்த அடையாளத்தில் ஒன்று கர்த்தரே சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, நான் உங்களோடு இருப்பேன், நீங்கள் வந்து இந்த மலையிலே எனக்கு ஆராதனை செய்வீர்கள், இதுவே அடையாளம் என்று சொன்னார். அந்த அடையாளத்தின்படியே ஆண்டவர் பின்னாட்களில் நடத்தி முடித்தார். யாத்ராகமம் 3:12. ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಚನ ನೋಡುತ್ತೇವೆ. ನಾನೇ ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುವೆನು ಮತ್ತು ನೀನು ನನ್ನ ಜನರನ್ನು ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಹೊರಗೆ ತಂದಾಗ ನೀವು ಈ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವಿರಿ, ನಿನ್ನನ್ನು ಕಳಿಸಿದವ ನಾನೇ ಎಂಬುದಕ್ಕೆ ಇದೇ ನಿನಗೆ ಗುರುತಾಗಿರುವುದು ಅಂದನು. இன்னொரு அடையாளம் கூட மோசேயின் இடத்தில் ஆண்டவரே சொன்னார், மோசே, உன் கையில் இருக்கிற கோல் இருக்கிறது அல்லவா, இதை வைத்து உன்னை நான் ஊழியத்தின் பாதையில் நடத்துவேன், இந்த கோல் உனக்கு எல்லாவற்றிலும் அடையாளமாக இருக்கும் என்று யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் படித்து பாருங்கள். ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಚನದಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಗುರುತನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ, ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿರುವ ಕೋಲು ನಿನಗೆ ಇರುತ್ತದೆ, ನೀನು ಎಲ್ಲಿ ಹೋದರೂ ಆ ಕೋಲಿನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಒಂದು ಗುರುತನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9லிருந்து 12 வரைக்கும் படித்து பாருங்கள். லூக்கா 2:9 முதல் 12 மேய்ப்பர்களை பார்த்து தேவதூதன் ஒரு சொன்ன வார்த்தைகளை அங்கே நீங்கள் பார்க்க முடியும். ಲೂಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 9ರಿಂದ 12ರವರೆಗೂ ನೋಡುವಾಗ ಕುರುಬರನ್ನು ನೋಡಿ ದೇವದೂತರು ಹೇಳಿದಂತ ಒಂದು ಗುರುತನ್ನು ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. வயல்வெளியிலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த அந்த மேய்ப்பர்களை பார்த்து
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய பிறப்பை குறித்து சொல்லும் போது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார், பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்பதாக 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இப்படி ஒரு அடையாளத்தை மேய்ப்பர்களுக்கு தூதர்கள் இயேசுவை பற்றி சொல்லுகிற விஷயத்தை பார்க்கிறோம். ಕುರುಬರು ಹೊಲದಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ಕುರಿಗಳನ್ನು ಕಾಯುತ್ತಿರುವಾಗ ದೇವದೂತರೇ ಬಂದು ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ಇವತ್ತು ನಿಮಗೋಸ್ಕರ ದಾವೀದನೂರಲ್ಲಿ ಒಬ್ಬ ರಕ್ಷಕನು ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ, ಆತನೇ ಕರ್ತನಾಗಿರುವ ಕ್ರಿಸ್ತನು. ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗುವುದಕ್ಕೆ ಗುರುತೇನೆಂದರೆ ಬಟ್ಟೆಯಿಂದ ಸುತ್ತಿರುವ ಒಂದು ಕೂಸು ಗೋಧನೆಯಲ್ಲಿ ಮೊಳಗಿರುವುದನ್ನು ಕಾಣುವಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಈ ವಚನಗಳಲ್ಲಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உண்மையை பேசுகிற பிள்ளைகளாய் இருந்தால், அடுத்த கட்டம் நீங்கள் இந்த காரியத்தையும் கூட உரிமையோடு நல்ல நெருக்கமாக அவரோடு பழகி, ஆபிரகாம் எப்படி நான் பேச துணிஞ்சிட்டேன், என் ஆண்டவரோட நான் பேச துணிஞ்சேன்னு சொல்லி போனாரோ, அதே போல நாம கூட நெருக்கமாய் சம்பாஷித்து வருங்காலங்களில் உள்ள காரியங்களை தெளிவாக்கி கொள்ள நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க முடியும். ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಮುಚ್ಚು ಮರೆಯಿಲ್ಲದೆ ನಿಜವಾದ ಸಂಗತಿಯನ್ನು ದೇವರ ಮುಂದೆ ಒಪ್ಪಿಕೊಂಡು ಮಾತನಾಡುವಾಗ ಅಬ್ರಹಾಮನು ಯಾವ ರೀತಿ ದೇವರ ಬಳಿಗೆ ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ ಹಿಂಜರಿಯದೆ ಮಾತನಾಡಿದರೋ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಮಾತನಾಡಿ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. கிதியோனின் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு 2 காரியங்களை இந்த நாளில் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். ಗಿದ್ಯೋನನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮುಂದುವರಿಯುವುದಕ್ಕೆ 2 ಹಂತಗಳನ್ನು ನಾವು ಕಲಿತುಕೊಂಡಿದ್ದೇವೆ. ஒன்று, உங்களை கொண்டு கர்த்தர் கிரியை செய்ய போகிறார், எனவே உண்மையை பேச பழகுங்கள். எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் பொய் வேண்டாம், எப்பொழுதும் உண்மை மட்டும் உங்கள் நாவில் இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಸುಳ್ಳಿನ ಮಾತು ಇರಬಾರದು, ಯಾವಾಗಲೂ ನಿಜವುಳ್ಳವರಾಗಿರಿ, ಯಾಕೆಂದರೆ ನಿಮ್ಮನ್ನು ಹಿಡಿದು ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲಿದ್ದಾರೆ. இரண்டாவது, உலகத்தில் அநேக நண்பர்களோடு அநேகரோடு நெருங்கி பழகுவீங்க, நாள் வரும்போது அவங்களோட நீங்க விலகிடுவீங்க, அப்படிப்பட்ட சம்பவம் வருகிறது. எனவே நீங்கள் ஆண்டவரோடு மட்டும் அதிகமாக நெருங்கி பழகுங்கள், உங்கள் மனம் திறந்த அவரோட பேசுங்கள். ನಾವು ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಸ್ನೇಹಿತರೊಂದಿಗೆ ಸಂಪರ್ಕವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿರುತ್ತೇವೆ, ಆದರೆ ಹೆಚ್ಚಾದ ಸಂಪರ್ಕವು ದೇವರ ಬಳಿಗೆ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. அப்பொழுது உங்களை கொண்டு அவர் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். ಆಗ ದೇವರು ನಮ್ಮನ್ನಿಟ್ಟು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಹೊರಪಡಿಸುತ್ತದೆ. உங்கள் வாழ்க்கை வித்தியாசமாய் மாறிவிடும். ನಮ್ಮ ಜೀವಿತ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. எதற்காக உங்களை தம் பிள்ளையாய் அவர் ஏற்றுக்கொண்டாரோ அந்த ஏற்றுக்கொள்ளுதலின் மகத்துவத்தை உங்களால் ஜீரணிக்க முடியாது. அவருக்கு நன்றி சொல்லுகிற அளவுக்கு அப்படிப்பட்ட மேன்மையின்படி கர்த்தர் உங்களை நடத்துவார். ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡರು, ರಕ್ಷಿಸಿದರು, ಅದು ನಮಗೆ ಗೊತ್ತಿರುವುದಿಲ್ಲ, ಆದರೆ ಆತನು ಅದನ್ನು ನೆರವೇರಿಸಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. உண்மை என்பது உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழும்பக்கூடிய காரியம். ನಿಜ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ಹೃದಯದ ಆಳದಿಂದ ಬರುವಂತ ವಿಷಯ. நெருக்கமாய் பேசுதல் என்பது ஆண்டவரோடு உங்கள் வாழ்வே ஜபமாய் மாற வேண்டும். ಆತನೊಟ್ಟಿಗೆ ಸಂಪರ್ಕವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವುದು ನಮ್ಮ ಜೀವಿತವು ಪ್ರಾರ್ಥನೆಯ ಜೀವಿತವಾಗಿರಬೇಕು. 2 காரியத்தை 2 கண் போல இந்த 2 காரியத்தை இந்த முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த முதல் வாரத்தில் உங்கள் சிந்தனையில் பதித்துக் கொள்ளுங்கள். ಈ ಒಂದು 8ನೇ ತಿಂಗಳಿನ ಮೊದಲನೆಯ ಭಾನುವಾರದಲ್ಲಿ ಈ 2 ವಿಷಯಗಳು 2 ಕಣ್ಣುಗಳಾಗಿ ನಾವು ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை முன்னேற்றத்தின் பாதையில் நடத்துவாராக. ಈ ತಿಂಗಳ ಎಲ್ಲ ನಮ್ಮನ್ನು ದೇವರು ಮುಂದುವರಿಯುವಂತ ಒಂದು ಹಂತದಲ್ಲಿ ಇಡುತ್ತಾರೆ. தேவனுடைய பிள்ளைகள் கீழ் நோக்கி போகிறவர்கள் அல்ல. ದೇವರ ಮಕ್ಕಳು ಕೆಳಗಿನ ಮಟ್ಟದಲ್ಲಿ ಹೋಗುವವರಲ್ಲ. படிப்படியாய் மேலே 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 போகக்கூடியவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். ಹಂತ ಹಂತವಾಗಿ ಮೇಲೆ ಹೋಗುವಂತವರು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುತ್ತಾರೆ. கடந்த காலங்களை பார்க்க வேண்டாம். ಕಳೆದ ದಿನಗಳನ್ನು ನಾವು ನೆನೆಸುವುದು ಬೇಡ. ஆண்டவர் உங்களுக்கு முன்னாலே போய் கொண்டிருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಮುಂದಾಗಿ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. அவரை பார்த்து நீங்கள் உங்கள் பயணத்தை தொடங்குங்கள். ಆತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ ನಾವು ಪ್ರಯಾಣವನ್ನು ಬೆಳೆಸಬೇಕಾಗಿದೆ. முன்னைக்கு முன்னோக்கி செல்லத்தக்கதாக முன்னேறி செல்ல வேண்டிய எல்லா கிருபைகளையும் ஆண்டவர் உங்களுக்கு தந்து நடத்துவார். ನಾವು ಮುಂದೆ ಸಾಗುವುದಕ್ಕಾಗಿ ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ಕೃಪೆಗಳನ್ನು ಆತನು ಅನುಗ್ರಹಿಸಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. இருக்கிற இடத்துல அப்படியே கண்ணை மூடுவீங்களா? ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿರಿ. கேட்ட வசனங்களை அப்படியே கொஞ்சம் நினைவுக்கு கொண்டு வருவீங்களா? ಕೇಳುವಂತ ವಿಷಯಗಳನ್ನು ಹಾಗೆಯೇ ஞாபகಕ್ಕೆ ತನ್ನಿರಿ. எவ்வளோ வார்த்தைகள் மூலமா ஆண்டவர் நம்மோடு பல முறை பேசிக் கொண்டிருக்கிறாரு. ಎಷ್ಟೋ ವಿಷಯಗಳಿಂದ ದೇವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. உங்கள் வேதனைகள் தான் அதிகமாய் காணப்படுகிறது அல்லவா? ನಮ್ಮ ವೇದನೆಗಳೇ ಅಧಿಕವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಿದೆ ಅಲ್ಲವೇ? இருக்கலாம், பாடுகள் வேதனைகள் இருக்கும்.
ಆದರೆ ಕಷ್ಟಗಳು ಬಾಧೆಗಳು ಇರುತ್ತವೆ. இருக்கிற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையை பிழிந்து எடுக்கிறது உண்மைதான். ಆದರೆ ಇರುವಂತ ಸಮಸ್ಯೆಗಳಿಂದ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಹಿಂಡುತ್ತದೆ. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அந்த பாடுகளுக்குள்ளே கடந்து போனவர் அல்லவா. ಆದರೆ ದೇವರು ನಮಗಾಗಿ ಬಾಧೆಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿದರಲ್ಲ. மரணத்திற்குள் சென்று வந்த தெய்வம் அல்லவா. ಮರಣಕ್ಕೆ ಹೋದಂತ ದೇವರಲ್ಲವಾ. உங்கள் நிலைமைகள் அவருக்கு நன்றாய் தெரியும். ನಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಆತನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. தெய்வத்தை நம்பின உங்களை வெறுமையை விட்டு விடுவாரோ? ದೇವರನ್ನು ನಂಬಿರುವಂತ ನಮ್ಮನ್ನು ಆತನು ಬರಿದಾಗಿ ಬಿಡುತ್ತಾರೋ? உங்கள் மேல் வைத்த நோக்கத்தை பரிபூர்ணமாய் அவர் நிறைவேற்ற வல்லவர். ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವ ಉದ್ದೇಶವನ್ನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ನೆರವೇರಿಸುವ ಶಕ್ತನು. ஆனால் இந்த நாட்களில் தீர்மானம் எடுத்து ஆண்டவரோடு நெருங்கி பழக ஒப்புக்கொடுங்கள். ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಆತನಿಗೆ ಹತ್ತಿರವಾಗಿರಲು ಪ್ರಯತ್ನ ಪಡೋಣ. நல்ல பிதாவே துதிக்கிறோம். ನಮ್ಮ ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯೇ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ. மட்டும் எங்களோடு இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். ಇದುವರೆಗೂ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இந்த முதல் வாரத்துக்காக நன்றி ಈ ஆண்டவரே. ಮೊದಲನೆಯ ಭಾನುವಾರಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. சத்தத்தை கேட்டு எல்லாரையும் ஆசீர்வதிக்க ಈ வேண்டும். ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿದಂತೆ ಎಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿರಿ. ஜாதி பலவீனம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். ರೋಗದಿಂದ ಬಲಹೀನದಿಂದ ನೀವು ಮಾರ್ಪಡಿಸಿರಿ. எல்லாரும் உமக்குள்ள சந்தோஷமா இருக்கட்டும். ಎಲ್ಲರೂ ನಿಮ್ಮೊಳಗೆ ಸಂತೋಷವಾಗಿರಲಿ. உண்மையுள்ளவர்களாய் எங்களை மாற்றும். ನಿಜವುಳ್ಳವರಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿರಿ. உம்மோடு நெருக்கமுடைய மக்களாய் எங்களை மாற்றும். ನಿಮ್ಮ ಹತ್ತಿರ ಇರುವುದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿರಿ. உங்க சித்தத்தை மட்டும் செய்வதில் நாங்கள் கவனம் வைக்க கிருபைதாரும். ನಿಮ್ಮ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕೆ ಮಾತ್ರ ನಮಗೆ ಗಮನವನ್ನು ಕೊಡಿರಿ. இப்பொழுது இருக்கிற பயமுறுத்தும் எல்லா சூழ்நிலைகளும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. ಈಗ ಭಯ ಹುಟ್ಟಿಸುವಂತ ಎಲ್ಲ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸಿರಿ ಸ್ವಾಮಿ. அதிகமாய் செபிக்க சபையை ஆயத்தப்படுத்தும். ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕೆ ಸಭೆಯ ಮಕ್ಕಳನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿರಿ. வேத வசனங்கள் மீது நம்பிக்கை கொள்ள உதவி செய்யும். ದೇವರ ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯಿಂದ ಇರುವುದಕ್ಕಾಗಿ ಎಚ್ಚರಿಸಿರಿ. உமக்கேற்றபடி வாழ எங்களுக்கு பலம் கொடுங்கப்பா. ನಿಮಗೆ ತಕ್ಕಂತೆ ಜೀವಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಬಲವನ್ನು பரிசுத்த ಅನುಗ್ರಹಿಸಿರಿ. ஆவியானவரே இடைப்படும். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡು. எல்லா இதயத்தில் இருக்கிற எல்லா சோதனைகள் சூழ்நிலைகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹೃದಯದಲ್ಲಿ ಇರುವಂತ ಎಲ್ಲ ಶೋಧನೆಗಳಿಂದ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡಿರಿ. பிரசன்னத்தால் நிரப்பும். ನಿಮ್ಮ ಪ್ರಸನ್ನತೆಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಿರಿ. கொடுத்த நல்ல சமயத்துக்காய் நன்றி. ನೀವು ಕೊಟ್ಟಿರುವಂತ ಒಳ್ಳೆಯ ಸಮಯಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯೇ. ஆமென். கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் ஆசீர்வாதம் சத்தத்தை கேட்ட அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உடமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.